தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா 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 பரிசுத்தர்க்கே அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை சீரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை சீரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் தினம் வழி நடத்தும். அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கரங்களை தட்டி சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரை
கரத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. கடைசியாக நல்ல கரங்களை தட்டி வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நாமும் ஆயத்தமாகிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நாமும் ஆயத்தமாகிக் கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்தவங்க உயர்த்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை
தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை சோதரிப்பேன். ஆவியினாலே வாய்களை திறந்து அபிஷேகம் செய்த அப்பாவை சோதரிப்பேன். இயேசப்பா சோத்திரம், இயேசப்பா சோத்திரம், இயேசப்பா சோத்திரம், இயேசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை சோதரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை சோதரிப்பேன். இயேசப்பா சோத்திரம், இயேசப்பா சோத்திரம், இயேசப்பா சோத்திரம், இயேசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடனமாடி சோதரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைதால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்திரம், காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்திரம். நடனமாடி சோதரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைதாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோதரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைதாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக, வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக. நடன
உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் எழுந்திருப்போம். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. அண்டி வந்தோம் ஆறுதலே அடைக்கலமானவரே. ஆமென். ஆறுதலே அடைக்கலமானவரே. நடனமாடி சோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். நடனமாடி சோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. நடனமாடி சோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆமே. நடனமாடி சோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். கடைசியாக ஆமே. நடனமாடி சோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. வாய்களை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. தயவு செய்து தேவ பிரசன்னத்தை அற்பமாய் நினைக்க வேண்டாம். ஆமென். We give you all the glory, Lord. ஆமாப்பா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஹல்லேலூயா.
வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்று பாருங்கள். அவருக்கு கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு எந்த பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த காலை வேளையில கூடப்பா தேவ பிரசனத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்கப்பா. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொன்னீங்களே. இங்கே வந்தவங்க ஒரு விடுதலையோடு போனோம்ப்பா, ஒரு மாற்றத்தோடு போகணும்ப்பா. கட்டுகள் அவிழ்க்கப்படணும்ப்பா. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 122 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகி கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம மத்தியிலே அருமையான பாஸ்டர் முத்து வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் முத்து அவர்கள் அரண் ஜெப இயக்கம் என்று ஜெப ஒரு ஒருங்கிணைப்பை செய்து நூற்றுக்கணக்கான ஊழியர்களை ஒன்று திரட்டி பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, சபைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக மாதம் மாதம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சபையில் கூட ஒரு முறை அரண் ஜெப இயக்கம் மூலம் இங்கே ஜெபம் நடத்தப்பட்டது. தவறாமல் ஜெபிக்கிறாங்க. அநேக மூத்த ஊழியர்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல ஜெபங்கள். ஸோ அந்த நாட்களில் அவங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை அவங்க கொடுக்க போகிறாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். சோத்திரம், சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா கைத்தட்டுங்கன்னா அதில் நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கைத்தட்டுவதில் நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஆமேன், ஆமேன் சொன்ன 4 பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொன்ன 5-6 பேரை மட்டும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் என்ன செய்வாங்க? வந்த மாதிரியே போயிடுவீங்க. ஆமேன். என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு அகப்படாமல் ஓடி போவானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை தடங்கள் வந்தாலும் ஓடிடுவான். அங்கே பாம்பு இருக்கா, தேல் இருக்கா, எம அடிக்கிறான், இல்லை அடிகளையும் தாண்டி ஓடிடுவான். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிற போது இது எனக்கு இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்து அமைதி. ஏன்னா இல்லாதவைகளை உருவாக்குற ஒரு வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆதியிலே. ஆதியிலே என்ன இருந்தது? ஆதியிலே என்ன இருந்தது? சொல்லுங்க, ஆதியிலே என்ன இருந்தது? இன்னும் சில வாய்கள் திறக்கல பாருங்க. ஆதியிலே என்ன இருந்தது? ஆமா, அந்த வார்த்தை எங்க இருந்ததா? தேவனிடத்தில் இருந்தது. அப்போ ஆதியிலே இந்த மைக் இல்லை, ஆதியிலே இந்த ஸ்பீக்கர் இல்லை, ஆதியிலே பேட் இல்லை, பேண்ட் இல்லை, ஆதியிலே கீபோர்டு இல்லை, டிவி இல்லை, மிக்சி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆதியில் என்ன இருந்தது? அந்த வார்த்தை எங்க இருந்துதான்? ஏன்னா அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, ஆதியாகமம் 1:2. நல்லா கவனிங்க. பூமியானது எப்படி இருந்தது? சொல்லுங்க, பூமியானது எப்படி இருந்தது? சொல்லுங்க, பூமியானது எப்படி இருந்தது? 3 முறை சொல்லியே நீங்க சொல்லாம ஒழுங்கு இல்லாம இருக்கீங்க பாரு. பூமியானது எப்படி இருந்தது? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. பூமியானது 2வது எப்படி இருந்தது? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க.
எல்லா கையும் உயரத்தில் பாரு. சில கை வெறுமையாக இருக்குது, அப்படியே இருக்குது, வீட்டில் வந்த மாதிரியா இருக்குது, நேற்று நைட்டு சாப்பிட்டு கை கழுவுன மாதிரியே இருக்குது. இன்னும் கையை நான் தூக்கக்கூடாது, கை தூக்கினா தேசத்தில் ஒரு மாற்றம் வந்துடும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்துடும், என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும், நான் கையே தூக்க மாட்டேன், அப்படியே வச்சுட்டு இருப்பேன், என் கையை யாராச்சும் பிடிச்சிடக்கூடாது. எப்படி இருந்தது பூமியானது? மூணாவது வாசிங்க. ஆழத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? ஆழத்தில் என்ன இருக்கு? இந்த இருதயமாகிய ஆழத்தில் வெளிச்சம் இருக்கணும். நல்லா வாழ்த்தணும். நீங்கள் நல்லா இருங்க, சுகமாக இருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை என்ன செய்யலை? ஏற்றுக்கல. இருதயத்தில் என்ன இருக்குது? வெறுமை இருக்குது, இருள் இருக்குது, ஒழுங்கில்லாமல் இருக்குது. காரணம் என்ன? எவனை விழுங்கலாம், எவனை எப்பொழுது தள்ளிவிடலாம், எந்த குடும்பத்தை அபகரிச்சலாம், எந்த சொத்தை எடுத்துடலாம். இருதயத்தில் வன்மங்களும் சூதுகளும் போராட்டங்களும் நிர்பந்தமான காரியங்களும் தான் இருதயத்தில் இருக்குது. ஆனால் இருதயத்தில் என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கணும். மாறாய் இன்றைக்கு இருள் இருக்கு. மூன்றாவது அடுத்தது சொல்றாரு, நல்ல கவனிங்க, அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் எங்க அசைவாடுகிறார்? ஜலத்தின் மேல் அவர் அசைவாடுகிற போது ஒரு மாற்றம் உண்டாகணும். வசனம் சொல்லுகிறது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆனால் ஜலத்தின் மேல தேவன் அசைவாடுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அந்த ஜலத்தின் மேல் இருக்கிற போது ஒரு அசைவம் இல்லை, அமைதியா இருக்குது. சபை நிர்பந்தமா இருக்கு, குடும்பம் அமைதியா இருக்குது, குடும்பம் எழும்ப முடியல, ஊழியம் எழும்ப முடியல, சபையில நடக்கிற காரியங்கள் எழும்ப முடியல, தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகல, எல்லாம் அமைதியாக இருக்கு. காரணம் என்ன? எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க, தேவனும் மௌனமா இருக்கிறார். இப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, வாசிங்க. இல்லை அது நல்லது தான், போட்டி போட்டு வாசிக்கணும், ரொம்ப நல்லது, எனக்கு பிடிக்கும். ஆனால் நல்லா வாசிங்க, பார்க்க எல்லாரும் வாசிங்க. தேவன் நல்ல கவனிங்க. தேவன் என்ன சொன்னாரு? நல்ல சத்தமா செப்பண்டி. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவனே என்ன வந்துடுச்சு? அப்போ என்ன தெரியுதுன்னா, அவரே வாயை திறந்து பேசினாதான் வெளிச்சம் உண்டாகுது. நீங்கள் வந்த மாதிரியே வாயில் துணிக்காய் வைக்கிற கிளிப்பை போட்டு வந்த மாதிரி அப்படியே இருக்குமா இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. நல்லா வாயை திறந்த அல்லேலூயா, கையை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ தெரிஞ்சுக்குங்க, இது இல்லாதவைகளை உருவாக்குற வார்த்தை. வெளிச்சம் இல்லை, வார்த்தையை பேசினார், வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் இல்லை, வார்த்தையை அவர் பேசினார், வெளிச்சம் வந்தது. சூரியன் இல்லை, வார்த்தையை பேசினார், சூரியன் வந்தது. நட்சத்திரங்கள் இல்லை, வார்த்தையை பேசினார், நட்சத்திரங்கள் உண்டானது. சமுத்திரங்கள் இல்லை, வார்த்தையை பேசினார், சமுத்திரம் உண்டானது. கடல் இல்லை, தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அந்த வார்த்தையை பேசின உடனே அந்த இடத்துல எல்லாம் அது இருக்கிற இடத்திலே எல்லாம் உண்டானது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் இந்த வார்த்தையை பார்த்து பேசுகிற போது இல்லாதவைகளை சுதந்தரிக்கக்கூடிய ஆற்றலையும் மகத்துவத்தையும் கர்த்தர் இந்த காலவேளையில் தந்து நிறைவாய் உங்களை அனுப்புவார். ஆமென். இந்த வார்த்தை ஒரு சூரியனை உண்டாக்குமானால், இந்த வார்த்தை ஒரு நட்சத்திரங்களை உண்டாக்குமானால், இந்த வார்த்தை சமுத்திரத்தை உண்டாக்குமானால், இந்த வார்த்தை பூமியில் இருக்கிற சகல செடி கொடிகளை உண்டாக்குமானால், இந்த வார்த்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற மச்சங்களையும் ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்குமானால், இந்த கர்த்தருடைய சமூகத்திற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா, முடியாதா? ஆமேன் சொன்னவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், சில நேரத்தில் அப்படி தூங்கிடக்கூடாது. ஆமேன். கையை உயர்த்தி சொல்கிறது எதுக்கு தெரியுமா? ஒன்று கனப்படுத்துகிற, ரெண்டாவது தூங்கிடக்கூடாதுன்னு தான். ஆமேன். நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கிடணும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பு போதகர் வினய் அவர்களுக்கு நான் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனார் நின்று எச்சரித்த இந்த பலிபீடத்தை நான் முத்தமிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். எசையாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிங்க. ரைட். இன்னும் தடவிட்டு இருக்காங்க பாரு. புதிய ஏற்பாட்டில் இல்லை. எங்கே இருக்குது? ஆமாம், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பைபிள் கொண்டு வந்தவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபோன் கொண்டு வந்தவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள். ரைட், கரெக்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. பைபிள் எல்லாரும் கொண்டு வந்துடணும். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு போகும். அதுதான் நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்கிற ஒரு டூல். ஆமென். அப்போது ஏசாயா இங்கே என்ன சொல்லுகிறார்? எலும்பி என்ன செய்யுங்க? பிரகாசி. ஏன் எழும்பணும்? 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, எழும்ப வேண்டும்.
இரண்டாவது பிரகாசிக்க வேண்டும், மூன்றாவது உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். ஒன்று எழும்ப வேணும், இன்னொன்று என்ன சொல்லுகிறார்? பிரகாசிக்க வேண்டும். நான் சொல்லணும், நான் எழும்பணும், என் குடும்பம் எழும்பணும், என் வியாபாரம் எழும்பணும், என் தனிப்பட்ட வாழ்க்கை எழும்பணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பணும். நான் படுத்து கிடக்கிற நிலைமையில் இருக்கிறேன், நான் எழும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் பிரகாசிக்க போகிறேன், என்னுடைய ஒளி எனக்கு மேல் வந்திருக்கிறது. ஆமென். ஏசாயா எழுதும்போது சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், 59:1 சொல்லுகிறார், எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எலும்பினபடி எலும்பு, ராகாப்பின் தலையை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவா என்று சொல்லுகிறார். இங்கேயும் எழும்பு என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? எலும்பு என்று சொல்லுகிறார். இன்னிடத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு எழும்ப முடியல, தூக்கத்தை விட்டு எழும்ப முடியல, பிரச்சனையை விட்டு எழும்ப முடியல, வியாதியை விட்டு எழும்ப முடியல, அவமானத்தை விட்டு எழும்ப முடியல, வெட்கத்தை விட்டு எழும்ப முடியல. ஒரு இடத்துல விழுந்துட்டா திரும்ப எழும்ப முடியல. இன்னொருவர் வந்து என்னை தட்டி எழுப்புகிற வரையிலும் நான் படுத்த நிலைமையிலே தான், அதே இடத்திலே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் அவன் படுத்து கிடக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறான். அவனை குறித்து தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், அதில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம் சீக்கிரமாய். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலன் அண்டையில் இருக்கிறது. அதற்குள்ளே 5 மண்டபங்கள் இருக்கிறது. அவைகளிலே குருடர்கள் இருக்கிறார்கள், சப்பானிகள் இருக்கிறார்கள், சூம்பின உருப்புடையவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் அங்கே இருக்கிறார்கள். அநேகர் படுத்து கொண்டிருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் படுக்கையிலிருந்து எப்பொழுது எழும்புவேன் என்று சொல்லி அநேகர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் அதில் முந்தி இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதிக்காரனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் 38 ஆண்டு காலமாய் படுத்துக் கொண்டிருக்கிறான். 38 வருஷமாய் வியாதியுள்ள ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு வார்த்தை சொல்லுகிறது, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான்? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுகிற பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, இயேசு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இன்னைக்கு என் படுக்கை மாறணும்ப்பா, என் படுக்கை மாறணும். வியாதியின் படுக்கை, அவமானத்தின் படுக்கை, வெட்கத்தின் படுக்கை, நஷ்டத்தின் படுக்கை, தோல்வியின் படுக்கை, கண்ணீரின் படுக்கை, உபத்திரவத்தின் படுக்கை, பாடுகளின் படுக்கை, பலவீனத்தின் படுக்கை, உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற படுக்கை, நஷ்டத்தின் படுக்கை, சோத்திரம், எதிராளிகள் செய்து இருக்கிற சூட்சமத்தின் படுக்கை, சோத்திரம், சபைகளில் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை
வாழ்க்கையில வளர முடியாத படுக்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த அளவுக்கு போக முடியாத ஒரு ஆவிக்குரிய மந்த நிலை, ஆவிக்குரிய தேக்க நிலை, எல்லா வாய்களை திறந்து ரீபா ஷே இயேசுவின் நாமத்தில் என் படுக்கை மாறப்போகுது, என் படுக்கை மாறப்போகிறது, என் படுக்கை மாறப்போகிறது. கண்ணீரின் படுக்கை, வெட்கத்தின் படுக்கை, அவமானத்தின் படுக்கை, நிந்தையின் படுக்கை இந்த காலை பொழுதில கர்த்தர் மாற்ற போகிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க, என் படுக்கை மாறட்டும், என் படுக்கை மாறட்டும், என் படுக்கை மாறுவதாக. கர்த்தர் அப்படி மாற்ற போகிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை பல ஆண்டுகளுமாய் அநேகர் பிரசங்கித்து நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் இதில் ஒரு கருத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இங்கே சொல்லுகிறார் 38 வருஷமாய், அங்க பாருங்க அந்த இடத்துல சொல்லுகிறார். 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? போதும். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த குளத்துக்குள்ளே, குளத்தின் கரையிலே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு வகைப்படுத்துகிறார். முதல்ல யார் இருக்கிறார்கள்? குருடர்கள் இருக்கிறார். 2வது சப்பானி இருக்கிறார். 3வது இவங்க இருக்கிறாங்க. இந்த கேட்டகரி பீப்புள் அங்க இருக்கிறாங்க. ஆனா 5ஆம் வசனம் சொல்லுகிறது 38 வருஷமாய் ஒரு மனிதன் இருக்கிறார். நான் சொல்றேன், 38 வருஷமாய் உங்கள் பிரச்சனையா தெரியாது. 30 வருஷமா போராடி கொண்டிருக்கிறீர்களா தெரியாது. ஒருவேளை 8 ஆண்டு காலமா அது தெரியாது. ஒருவேளை 3 ஆண்டு காலமா அதுவும் தெரியாது. ஒருவேளை 3 மாதமா 8 மாதமா, இல்ல 8 நாட்களுக்கு முன்னாடி, இல்ல 8 மணி நேரத்திற்கு முன்னாடி, இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் சொன்னீங்கன்னா அவர்களுடைய பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் படுக்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அது எப்பேற்பட்ட படுக்கையா இருந்தாலும் நீங்கள் போகிற போது வெறும் கையோடு போக போகிறதில்ல. உன் அழுகையின் படுக்கையை தூக்கி கொண்டு, அவமானத்தின் படுக்கையை தூக்கி கொண்டு, அவலட்சணமான காரியங்களை தூக்கி உதறி போட்டு கர்த்தர் சொன்ன நிறைவில் நீங்கள் நடந்து எழுந்து பல உயரங்களை போகக்கூடிய மகத்துவ வாசலை கர்த்தர் திறந்து ஜெயகம்பீரமான வாசலை உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா. அநேகர் அங்கே வியாதிக்காரன் இருக்கிறான். ஆனால் ஒரு மனிதனை தான் கர்த்தர் தேடி வருகிறார். அங்கே குருடர்கள் இருக்கிறார்கள், சப்பானிகள் இருக்கிறார்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனை குறித்து தான் கர்த்தர் தேடி வருகிறார். 38 வருஷமாய் ஒரே இடத்துல தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதற்கொண்டு அவனை கொண்டு வந்து அந்த கொலத்தண்டையில போட்டுவிட்டு போயிட்டார்கள். தாய் தகப்பன் கூட கொஞ்ச நாள் தான் பார்க்க முடிந்தது. இயேசுவின் வயது 33. ஆனால் அந்த மனிதனுடைய வயசு எத்தனை வயசு? 38 வருஷமாய் அங்கே கிடக்கிறான். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கே வந்து காத்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து இயேசு ஒரு நாள் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டார். இந்த காலை நேரத்தில் உங்க பிரச்சனையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அவமானத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நேற்றைய வெட்கம், முந்தா நாளுடைய போராட்டம், கடந்த வருஷத்தினுடைய பாடுகள், கடந்த மாதத்தினுடைய நிந்தைகளை எல்லாத்தையும் அவர் கண்டு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. தூங்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும், விழிப்பா கவனிக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா தட்டி சொல்லுங்க. இல்லை 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 இல்லை, நல்லா. நான் என்ன சொன்னேன்? காது நல்லா கேட்கணும். நான் என்ன சொன்னேன்? தட்டி. சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. தட்டி. தட்டினா என்ன சொல்றீங்க? கை கொடுக்குறீங்க. இந்த கால் கை, முக்கா கை, ஒரு 2 விரல் அப்படிலாம் கொடு. நல்லா தட்டி கையை ஷேக் பண்ணி எழுந்துக்க, விழிப்பாரு. சொல்லுங்க, எழுந்துக்க, விழிப்பாருங்க. ஏங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நீங்களாம் ஏன் ஜென் சைடில் சொல்ல மாட்டீங்க? கூச்சப்படுறீங்க. ஆக்சுவலாக இவங்க சைடில் கூச்சப்படணும், நீங்கள் ரொம்ப கூச்சப்படுறீங்களே. நல்லா சொல்லுங்கள், எழுந்துருங்க, விழிப்பாருங்க, தூங்கிடாதீங்க. ஏன்னா பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், நீ தூங்கினால் என்ன பாருங்க. ரொம்ப ஃபாதர் ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டார், தெரிஞ்சோ தெரியாமலோ பாடிட்டார். ரொம்ப ஒரு நாள் பார்த்தா கேட்கணும். ஏன்னா பிப்ரவரி மாதம் ஃபாதர் தான் வராரு எங்கள் மீட்டிங்க்கு. அவர்கிட்ட கேட்கணும், ஃபாதர் ஏன் இந்த பாட்டை பண்ணி? கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். தேவ ஆலயத்தில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறீங்க. பேசிடக்கூடாது, ஆமேன்னு சொல்லிடக்கூடாது, அல்லேலூயா சொல்லிடக்கூடாது, கையை தூக்கிடக்கூடாது, பக்கத்தில் பார்த்து நீ நல்லாருன்னு சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோலாகவே இருக்கிறீங்க பார். ஏன்னா ஃபாதர் பாடி இருக்கிறார், கட்டுப்பாட்டின் ஆவியானவர். இது சொல்றதுக்கு கண்ட்ரோலாக இருக்கீங்க பாரு. ஹல்லேலூயா. அல்ல சிரிச்ச மாதிரி எழுங்க. ஹல்லேலூயா. ஒரு கோல்கேட் விளம்பரத்துக்கு ஒரு பொண்ணு வரா, கோல்கேட் விளம்பரத்துக்கு. அப்போ வந்து என்ன கேட்குறா? உங்கள் பேஸில்
சொல்லுங்க. நிறைய பேருக்கு சாப்பாட்டுலேயே உப்பு இல்லையா? அவளும் காம்பவுண்டை உடைச்சிட்டு வந்து கேட்குறேன், எந்த குழுவில் வாங்கி லோன் கட்டினான்னு தெரியல. அந்த காம்பவுண்டை உடைச்சிட்டு வந்து மைக் விட்டு சொல்கிறேன் உங்கள் பேஸில். அது எப்படி கேட்குறா? உங்களை மாதிரி உம்முன்னு கேட்குறா? எப்படிம்மா கேட்குறா? இல்லை பாஸ்டர், நாங்கள் டிவியே பார்க்குறதில்ல, நேராக பரலோகத்துலேருந்து இறங்கி நேராக சர்ச்சுக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. கோல்கேட் பேஸ்ட்டில் வளர்க்குறவங்க, பல்லு வளர்க்குறவங்க கை தூக்குமா? பரவாயில்லையே, கொஞ்சம் பேர் வளர்க்குறீங்களே, நிறைய பேர் வளர்க்குறது இல்லை போல. அல்லேலூயா. பல்லு வளர்க்குங்க. ஆமென். ஏன்னா கை தூக்கலையே, அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்க்கலான்னு அர்த்தம். ஆமென். வாத்தியார் சொல்கிறாரு, கவனிடா கவனிடா கவனிடா. அப்போ கவனிடா கவனிடான்னு சொல்கிறாரு. கவனிக்கலாம் என்ன அர்த்தம்? கவனிக்கலன்னு அர்த்தம். பள்ளியில் தூங்கியவன் என்னவா தெரியல. கண்ணதாஸ் சொல்கிறார், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், சபைதனில் தூங்கியவன் சகலத்தையும் இழந்தான். அல்லேலூயா. அதனால தான் சபையில் நீங்கள் தூங்கிடக்கூடாது. ஆமென். இது தூங்க வைக்கிற இல்லை இடம் இல்லை, தூங்குறவர்களை எழுப்புகிற இடம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, அபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் ஆட்டு வாசலண்டை இருக்கிறது. அவைகளில் சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள், குருடர்கள் அநேகர் படுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று காத்துக்கொண்டு, எப்பொழுது தண்ணீர் கலங்கும், எப்போ என் வாழ்க்கை உயரும், எப்பொழுது அடுத்த நலவுக்கு போவேன், என் வீட்டை எப்பொழுது கட்டி முடிக்கும், என் பிள்ளைகளுக்கு எப்பொழுது திருமணம் செய்து முடிப்பேன், என் பிள்ளைக்கு எப்போ வேலை கிடைக்கும், என் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றம் எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அல்லேலூயா. அவர் கேட்கிற ஒரு காரியம், நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்றான் வாசிங்க. அதற்கு வியாதிஸ்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. சொல்றோம், யாருமே இல்லப்பா, நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் நினைக்கலாம் நினைச்சேன், நான் போயிடலாம் நினைச்சேன். என்கிட்ட வந்து பேசுகிறார்கள், என்னை கொண்டு போய் குளத்திலே விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் நாளைக்கு வருகிற போது வேறொருவரை கொண்டு போய் அந்த தண்ணீரிலே விடுகிறார்கள். அவர்கள் சுகமாகி கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? தண்ணி கலக்கி கொண்டு தான் இருக்கிறது, தேவதூதன் வந்து கொண்டு தான் இருக்கிறார், அநேகர் வருகிறார்கள், அநேகர் சுகமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் தான் அங்கே இருக்கிறேன், படுத்த நிலைமையில் இருக்கிறேன். என் குடும்பம் படுத்துருச்சு, என் வாழ்க்கை படுத்துருச்சு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியல, பொருளாதாரத்தில் எழும்ப முடியல, குடும்ப வாழ்க்கையில் எழும்ப முடியல, எல்லாம் படுத்துருச்சுப்பா. அவன் சொல்றான், தண்ணி கலக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அநேகர் வந்து பேசுகிறார்கள், அநேகர் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த உதவியை செய்கிறேன், இந்த வேலையில கொண்டு போய் உன் பிள்ளையை வைக்கிறேன்னு சொல்வாங்க. ஆனால் நாளைக்கு அவர்கள் வேறொருவரை கொண்டு போய் அந்த பணியிலே அமர்த்தி விடுகிறார்கள். நான் மட்டும் தான் அங்கே இருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், நான் ஒருவன் தான் இருக்கிறேன். நான் வீடு கட்டலாம் நினைச்சேன், என் தம்பி வீடு கட்டிட்டான். நான் தான் அந்த வாய்க்க வாங்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள அவன் வாங்கிட்டான். நான் கார் வாங்கலாம் நினைச்சேன், அவன் வாங்கிட்டான். நான் தான் சர்ச்சுக்கு வந்து பெருக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள அந்த சகோதரி பெருக்கிட்டாங்க. நான் தான் வாஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவங்க பெருக்கிட்டாங்க, அதுக்குள்ள அதை செஞ்சிட்டாங்க. இல்லை இல்லை, நான் 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 என்கின்ற காரியங்கள் எப்பொழுது மாறி எல்லாம் நீர் என்று சொல்லுகிற போது கர்த்தர் சகலவற்றையும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, என்னை முன்னேற்றுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. தண்ணி கலக்கி கொண்டு தான் இருக்கிறது, தண்ணீர் வருஷந்தோறும் கலக்கி கொண்டுதான் இருக்கிறது, வார்த்தைகள் அநேகருக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேகர் சுகமாகிறார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அநேகர் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நான் மட்டும் தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியல அப்படின்னு யார் சொல்றீங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் இந்த காலவெல்ல தேடி வந்திருக்கிறார். ஒரு மனிதனைத்தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டார். படுத்திருக்கிற உன் குடும்பத்தை இந்த காலவெல்ல கர்த்தர் பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ உன் அருகில் வந்து அவர் கேட்கிற ஒரு காரியம், சுகமாக விரும்புகிறாயா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சுகமாக விரும்புகிறாயா கேட்டாரு? ஏன் கேட்டாரு? இல்ல இல்ல, ஏன் கேட்டாரு? இல்ல, அவர் வந்தாரு, சுகப்படுத்திட்டு இருக்கலாமே. ஆனா அவனை கேட்கிறாரு. ஏன்பா கேட்கிறாரு? ஏன் கேட்டாரு? அவன் விரும்பணும். ஏன்னா நீங்க விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்கு தரவே மாட்டார். நீங்க விரும்பாத ஒன்றை, நீங்க கேட்காத ஒன்றை, நீங்க வாஞ்சிக்காத ஒன்றை, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை அவர் உங்கள் பேரில் என்ன செய்ய மாட்டாரு? திணிக்க மாட்டார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு கூட நான் என்ன செய்வேன்? கதவை திறந்தாதான்.
கதவை திறந்தாதான் கர்த்தர் பேசுவதற்கு ஆயத்தமாக இருப்பார். நீங்கள் கதவை திறக்கலைன்னா அவர் என்ன செஞ்சிருவார்? அமைதியாக தான் இருப்பார். இன்னைக்கு இயேசு உள்ளே இருக்கிறார், நாம் வெளியில் இருக்கிறோம். கதவை திறந்துடுறோம், என்னப்பான்னு கேட்டுறோம். அவர் உள்ளே இருக்கிறார், நாம் கதவை மூடிக்கொண்டு வெளியே போயிடுறோம். எங்கே போயிடுறோம்? பழைய காலத்துக்கு போயிடுறோம், நாளைக்காக போயிடுறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது அதில் போயிடுறோம். ஐயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை, இது செய்யலைன்னா என் குடும்பம் முன்னேறி இருக்குமே, அதில் போயிடுறோம். இப்போ இயேசு தேடுறார், அதை பார்க்காதப்பா, இதை பார்க்காத, முந்தினவைகளை சிந்திக்காத, பூர்வமானவைகளை யோசிக்காத, இன்னைக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். என் சத்தத்தை கேட்டு, என் கர்த்தருடைய சத்தத்தின் கண் பார்வையின் கீழே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்க படுக்கை மாற வேண்டும் என்றால் நீங்க விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? தரமாட்டார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? அப்போ விருப்பம் ரொம்ப முக்கியம். பாருங்க, உங்கள் விருப்பத்தை தேவனிடத்தில் கொண்டு வாங்க. உங்கள் எண்ணத்தை தேவனிடத்தில் கொண்டு வரணும். உங்கள் விருப்பத்தை, உங்கள் வேண்டுதலை கொண்டு வரணும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை எதுவானாலும். பாருங்க, தோமா பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு எல்லாரும் அவரை பார்த்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தோமா மாத்திரம் என்ன பண்ணார்? நான் உங்களை நம்ப மாட்டேன், அன்னைக்கு விழாவில் குத்தினாங்க பார்த்தியா, அந்த ஹோலில் நான் கை போட்டு பார்த்தா தான் நம்புவேன். அவர் சொன்னார். அது ஒரு விருப்பம். இயேசு போயிட்டார். 8 நாளைக்கு பின்னாடி வரார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே வந்து தோமா மாத்திரம் தான் நிற்கிறார். தோமாவே, அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டேப்பா, அன்னைக்கு ஒரு என்ன வார்த்தை கேட்டேன்? என் விழாவில் கை போட்டு, இப்போ பார், என் விழாவில் கை போட்டு, பூட்டி இருக்கிற இடையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் விருப்பம் எதுவாயினாலும் பாருங்க, அந்த விருப்பத்தை கூட கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நம் தேவனிடத்தில் என்ன கேட்கணும் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் கேட்கணும், எந்த விதத்தில் கேட்கணும், ஏன் அதை கேட்கணும், எப்படி கேட்கணும், இதெல்லாம் கேட்டாதான் அவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் கேட்கிற போது அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற அவர் போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிக்காரனா, அவன் போயிட்டான்ப்பா, அவன் ஜெயிச்சிட்டான், அவன் சாதிச்சிட்டான், அவன் வீடு கட்டி முடிச்சிட்டான், அவன் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, ஆனா என் பிள்ளை, என் வாழ்க்கை மட்டும்தான் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இல்லப்பா, நீ சுகமாக விரும்பல, நீ விருப்பத்தோடு கேட்கல, உன் வாஞ்சையோடு நீ இருக்கல. அவன் வாஞ்சித்தான், அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் அர்ப்பணித்தான், அவன் தியாகமாக இருந்தான், அவன் உழைத்தான், எல்லாத்துக்கும் தன்னை அர்ப்பணித்து ஒடுக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ சுகமாக விரும்புகிறாய் என்று சொன்ன உடனே அவன் சுகமானான். அல்லேலூயா. அநேகருக்கு இன்னைக்கு உயர்த்தப்பட வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் உயர்த்தப்படாத நிலைமை. எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ஸ்கூல்ல 50 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளை தான் 1வது ரேங்க் எடுக்கிறான், மீதி 40வது ரேங்க் எடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரே ஸ்கூல் தான், ஒரே வாத்தியார் தான், ஒரே கிளாஸ் தான், ஒரே சாக் பீஸ் போர்டு எல்லாமே ஒன்று தான், புக்கு எல்லாமே ஒன்று தான். விஷயம் என்னன்னா கவனிக்கிறதுல இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எப்படி கவனிக்கிறீங்க, எந்த விதமா கவனிக்கிறீங்க, தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீங்க. ஒரு வீடு கட்டும் போது, ஒரு பிரதிஷ்டைக்கு போகும்போது, அங்க போய் நின்று அவர்களை ஜெபித்து ஆசீர்வதிக்கும் போது, அப்பா நான் எப்படி ஒரு வீடை கட்ட போறேன். ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணம் எப்போ நடக்கும், அங்க ஒரு சின்ன ஜெபம் வரும் பாருங்க. ஒரு பிரதிஷ்டைக்கு போகும்போது அந்த குழந்தைய கையில வாங்கி நம்ம கொஞ்சிட்டு சொல்லுவோம், என் பிள்ளைக்கு எப்பப்பா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு வரவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. அவன் படுத்து கொண்டிருக்கிறான், காரணம் சொல்றான். பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு வேறொருவன் இல்லை, எல்லாரும் முந்திக் கொள்ளுகிறார்கள். நான் படிக்கலாம் நினைச்சேன் பாஸ்டர், அதுக்குள்ள அந்த பொண்ணு படிச்சுட்டா, அவ படிச்சுட்டா. இல்ல, போட்டி போட்டு படிக்கணும், போட்டி போட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். அவங்களுடைய சத்தத்தை காட்டிலும் உங்க சத்தம் அதிகமா இருக்கும். கவனிங்க. அல்லேலூயா. தூங்கக்கூடாது, விழிப்பாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. களையை விதைச்சிருவான். நீங்கள் அப்படியே தூங்கினா அப்படியே தான் போயிடணும் பாருங்க. அல்லேலூயா. அந்த பாட்டு தான் பாடணும். அடுத்து பரலோகமே என் சொந்தமே. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த பாட்டு தான் அர்த்தமாக இருக்கும்.
அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அது பாட்டுனா அது மரண பாட்டு இல்லைங்க, அது தூங்க வைக்கிற ஒரு பாட்டு, பரலோகத்தில் ஆராதிக்கிற ஒரு பாட்டு, ஒரு மகிமையான பாட்டு. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இது அதற்கு எதற்கு என்று சொல்லி பிரித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. சதா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் அது யார் அவர்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த வார்த்தை அவர்களை நோக்கி வரும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். எழுந்திருக்கணும். இன்னைக்கு படுத்த நிலைமையில் இருக்கிறோம். படுக்கை என்பது தூக்கம் மட்டுமல்ல. கேட்குறாங்கல்ல, எப்படி இருக்குப்பா, என் வியாபாரம் படுத்துருச்சுன்னு சொல்கிறோம். என் வியாபாரம் படுத்துருச்சு பாருங்க. படுத்திருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசும் பாருங்க. படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷனுடைய என்னதான் நர்ஸ் வந்து க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்திட்டு போனாலும், என்னதான் ரூம் ஸ்ப்ரே பண்ணாலும் ஒரு துர்நாற்றம் வீசும் பாருங்க. படுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். செயல்படாத நிலைமை ஆயிருவீங்க. படுத்த படுக்கை ஆயிரும். படுத்த படுக்கை ஆயிட்டாருப்பா, நடக்க முடியல, படுத்த படுக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடி வளர முடியாத சூழ்நிலை, படுத்த நிலைமை தான். இனி எழும்ப முடியாத சூழ்நிலை, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நிறைக்கிற இடத்துல கர்த்தர் வந்தார் என்று சொன்னால் படுத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் எழுந்து நடக்க செய்வார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் நாற்றம் எடுத்த ஒரு சூழ்நிலைப்பா, நான் மட்டும்தான் அங்கே இருக்கிற, ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. படுத்த நிலைமை. எனக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி படுத்த நிலைமை, என் சுகம் படுத்துருச்சுப்பா, கோவிட் வந்ததுலேருந்து என் வாழ்க்கை போயிருச்சு, பொருளாதாரம் போயிருச்சு, என் நம்பிக்கை போயிருச்சு, இனி வாழ்வோமோ அப்போஸ்தலர் 27 வாசிக்கிறோம், இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற முழு நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு. 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுகிறது, வாழ்க்கை முழுவதும் போராட்டம். அநேக நாளாய் சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் பார்க்கல. அநேக நாள் அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியலை. என் வாழ்க்கை படுத்த நிலைமையில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா கர்த்தர் இந்த காலவெளியில் உங்கள் படுக்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து ஒரே ஒரு படுக்கையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். தட்டி எழுப்பி போதும். ஒரு மனிதன் எங்கே படுத்து கொண்டிருக்கிறான்? யார் அவரு? சொல்லுங்க, யார் அவரு? யார் அவரு? யார் அந்த எலியா? ஆகா பரண்மனையில் அரசியல் தூண்களுக்கு நடுவே அதிகாரம் பூத்த வார்த்தைகளை ஆணித்தரமாய் அறிவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாய் வாழ்ந்து வந்த எலியா. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின எலியா, செத்த பிள்ளையை உயிரோடு எழுப்பின எலியா, ஆகாப்பினுடைய ரதத்திற்கு முன்பதாக ஓடின எலியா. அப்பேற்பட்ட எலியா ஒரு எசபேலின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறான். சோர்ந்து போய், சில நேரம் சோர்வு என்ன கொண்டு வரும்? வசனம் சொல்லுகிறது, அவன் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்து கொண்டான். படுத்து கொண்டது மாத்திரமல்ல, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. இருந்தேன், தள்ளிவிட்டார்கள். 18ஆம் அவர் சொல்லிட்டு, நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதி இருக்கிறேன் என்று சொல்கிறார். 14 என்ன சொல்றாரு? பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதி இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் போயிட்டாங்கப்பா, என் வீட்டில் யாருமே சம்பாதிக்கல, நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், நான் மட்டும்தான் படிக்கிறேன், நான் மட்டும்தான் வேலை பார்க்கிறேன், நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன், நான் மட்டும்தான் கையை தட்டுறேன், நான் மட்டும்தான் ஆராதிக்கிறேன், நான் மட்டும்தான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் அப்படின்னு நான் யார் சொல்றாங்களோ தேவன் சொல்லுகிறார், நீ மட்டும் இல்லப்பா, இன்னும் பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை விட வெறித்தனமா ஜெபிக்க, உன்னை விட வெறித்தனமா வேலை பார்க்க, உன்னை விட வெறித்தனமா அர்ப்பணிக்க, உன்னை விட வெறித்தனமா கையை தட்ட, உன்னை விட வெறித்தனமா பைபிள் வாசிக்க இன்னும் 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறேன். அந்த நான் என்கின்ற சுயம் எப்பொழுது உடைந்து நான் அல்ல நீர் என்று சொல்லுகிற போது கர்த்தர் சொன்னான், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. இவன் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறார். சோர்ந்து போய் எங்கே படுக்கிறார்? சூரை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறார். படுத்தவுடன் என்ன சொல்றாரு? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆனாலும்
7,000 பேரை மீதி வைத்திருக்கிறேன். உன்னை விட வேலை பார்க்கிற, உன்னை விட ஆராதிக்க, உன்னை விட ஜெபிக்க, உன்னை விட தியாகமாய் அர்ப்பணிக்க இன்னும் 7,000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மட்டும் இல்லப்பா. அவன் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்கிறான். அவன் படுக்கை மாறப்போகிறது. ஒருவேளை இந்த காலவேளையில சோர்ந்து போய் சின்ன வார்த்தைக்காக, மனவடிவுக்காக, கணவன் மனைவி சண்டைக்காக, பிள்ளைகளுடைய சண்டைக்காக, சின்ன எதிர்வீட்டு சண்டைக்காக நீ சோர்ந்து போய் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு படுத்துக் கொண்டிருப்பேனா, இந்த படுக்கையை இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறான். சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறான். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:19 வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 19 வசனம். நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து சிறப்பித்து சிறுமைப்படுத்தி, ரைட். இது இரண்டாவது ஒரு மனிதன். இவர் யாரு? சிம்சோன். இவர் யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. இவர் யாரு? சிம்சோனை போல பராக்கிரமசாலி உலகத்தில் ஒருவரும் இல்லை. சிம்சோனை போல பராக்கிரமசாலி வல்லமையான ஒரு தேவ மனிதன் ஒருவரும் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? ஒரு உலகத்தின் மீது போய் படுத்துக் கொள்ளுகிறார். உலக ஆசையின் மீது, உலக மோகத்தின் மீது, உலக சிற்றின்பத்தின் மீது படுத்துக் கொள்ளுகிறார். படுத்துக் கொண்டிருக்கிற அவருடைய பலன் அவரை விட்டு விலகிறதை அவர் அறியாமல் இருக்கிறார். சிம்சோனுக்கு எத்தனை ஜடை இருக்கிறது? எத்தனை ஜடை? நமக்கு ஒரு ஜடை வச்சே அது பெரிய பாடா இருக்கு. சிம்சோனுக்கு எத்தனை ஜடை இருக்கா? இப்போ பாருங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சிம்சோன் தலையை குளிச்சுட்டு அந்த முடியை அப்படி தூக்கி போட்டார்னா, பின்னாடி யாருன்னா ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அந்த தலை ஜடை அவருது அவங்க கழுத்தில் பட்டுச்சுன்னா கழுத்து வெட்டி 10 மீட்டர் தூரத்துக்கு ஓடிருமா. அந்த தலைமுடி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். சிம்சோனுடைய பராக்கிரமம் பாருங்க. ஒரு இந்த ஃபேன் காற்றுல கீழே நிற்கும் போதே நம்ம முடி ஆடுது. அப்போ 7 ஜடை மொட்டை அடிக்கிற வரையில் அவர் என்ன செய்கிறாரு? படுத்துட்டு இருக்கிறார். ஒரு பிரச்சனை வருது வீட்டில், ஒரு சண்டை வருகிறது, ஒரு மரணம் வருகிறது, ஒரு விபத்து வருது, ஒரு ஆபத்து வருது, ஒரு நஷ்டம் வருகிறது. அப்போ நீங்களும் உங்க குடும்பத்தார உட்கார்ந்து, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, எதனால் ஆண்டவர் இந்த வம்பு, எதனால் ஆண்டவர் இந்த நஷ்டம் சொல்லி நீங்க கேட்காத வரையிலும் பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கிறோம். பாருங்க, அவர் 7 ஜடை, ஒன்று அடிக்கும் போது எழுந்திருக்கணும், இல்லை 2வது ஜடையில எழுந்திருக்கணும், 3, 4, 5, 7 ஜடை வரையிலும். இன்றைக்கு சொல்றேன், 7வது மாதம் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சிறைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், வேலைக்காரன் வந்து சொன்னான் 7-6 முறை பேட் ரிப்போர்ட், 7வது முறை சொன்னான் கொஞ்சம் கையளவு மேகம். அந்த கையளவு மேகம் 7வது முறை எழும்பி எப்படி ஒரு பெரும் மழையை கொண்டு வந்ததோ, இந்த 7வது மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு 7வது மதை ஒரு பெருமழையினுடைய விரைச்சல் இந்த ஊழியத்தில், குடும்பத்தில் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 7 ஜடை சிறைக்கிற வரைக்கும் அவன் என்ன செஞ்சான்? படுத்துக் கொண்டிருக்கிறான். ஒன்று செடியிலே எலியா, 2வது மடியிலே சிம்சோன், 3வது ஒரு மனிதனை சொல்லி நான் முடிக்கிறேன். யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோனா 1:5 வாசிங்க. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு. 3வது ஒரு மனிதன், கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு மனிதன், கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி ஓடுகிற மனிதன். இவனுக்கு குறித்து சொல்லுது வேதம். கப்பற்காலில் வந்து கேட்குறாங்க, யாருப்பா நீ, எந்த ஊர், உன் சோறு என்ன, உன் பேர் என்ன, உன் ஊர் என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் இங்கிருந்து வரேன், கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமான ஒரு ஆள். ஆனால் என்ன செய்கிறேன், கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி. எங்கே போக சொன்னார்? கர்த்தர் எங்கே போக சொல்கிறார் அவனை? நினிவேக்கு போ. அவர் எங்கே போகிறாரு? கர்த்தருடைய சத்தத்திற்கு வழி மாறி போகிற போது உன் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வரும். பாருங்க, கர்த்தர் சொல்லதை நீங்கள் செய்யணும். பாருங்க, படுக்கை முதல்வாறு பார்த்தோம் ஒரு மனிதனை குறித்து. அவன் நிமிர்த்தம், அவன் சொல்றான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல, என் வாழ்க்கை போதும், என் குடும்பம் போதும், என் பிள்ளைகள் போதும், நான் செய்த ஊழியம் போதும், நான் செய்த அர்ப்பணிப்பு போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். சோர்ந்து போய் படுக்கிறான்.
இரண்டாவது ஒரு மனிதன் அவன் உலகத்தின் மீது படுத்துக் கொள்கிறான். அவன் நிமிர்த்தம் அவனுடைய அபிஷேகம் இழந்து போகிறது. படுக்கை அபிஷேகத்தை இழக்க செய்யும். படுக்கை ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். படுக்கை உங்களுடைய பலத்தை இழக்க செய்யும். படுக்கை உங்கள் அர்ப்பணிப்பை இழக்க செய்யும். படுக்கை உங்களுடைய எல்லா சாமர்த்தியங்களையும் எல்லா துரைத்தனங்களையும் இழக்க செய்யும். அல்லேலூயா. எல்லா அதிகாரையும் ஆளுகையிலும் இழக்க செய்யும். மூன்றாவது ஒரு மனிதன் இவன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவன் எங்கு போய் கடுக்கிறான்? படுக்கை அடியிலே போய் படுத்துக் கொள்ளுகிறான். கப்பலுக்கு அடியிலே படுத்துக் கொள்ளுகிறான். அவன் படுத்துக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்னை தூக்கி கடல்ல போட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா. என்னைய தூக்கி கடல்ல போட்டா எல்லா வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், உன்னை தூக்கி கடல்ல போட்டாலும் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை நான் செய்து முடிக்கிற வரையிலும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான் தூக்கி போட்டாங்க முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை, தூக்கி எங்க போடுறாங்களோ, உலகத்தால நம்ம தூக்கி போட்டாலும், உறவுகளால தூக்கி போட்டாலும், குடும்பத்தில் தூக்கி போட்டுடலாம், சமுதாயத்தில் தூக்கி போட்டுடலாம், வேலை செய்கிற இடத்துல தூக்கி போட்டுடலாம், படிக்கிற கல்லூரி பள்ளிக்கூடத்தில் தூக்கி போட்டலாம். எங்க தூக்கி போட்டாலும் தூக்கி போட்டவனை கர்த்தர் சுமந்து கொண்டு ஆகாது என்று தள்ளின கல்லை சிலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினதை போல உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். ஆமென். அவன் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறான். ஒரு சோர்வு வருகிறது. எலியாவுக்கு ஒரு பெரிய சோர்ந்து போய் படுக்கிறார். அவரை பார்க்கிற போது அவர் போய் உலகத்தில் படுத்துக் கொள்ளுகிறார். இவர் கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி, எத்தனை முறை ஆராதனை விலகி ஓடுறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய அழைப்பை விட்டு ஓடுகிறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய அபிஷேகத்தை விட்டு ஓடுறோம், எத்தனை முறை உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ எங்க ஓடினாலும் உன்னை விடுவதே இல்லை. நீ ஆகாயத்தில் போய் படுக்க போட்டாலும், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அவருடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டே இருக்குமா. ஏன் தெரியுமா? உன்னை இஸ்ரேலே, உன்னை தாயின் கர்ப்பத்தில் அறிந்த நான், உன்னை பேர் சொல்லி அழைத்த நான், நீ எங்க ஓடினாலும் உன்னை கொண்டு எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கிற வரையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பிரச்சனை வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், எத்தனை உடைவுகள் வரலாம், எத்தனை அவமானங்கள் வரலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து முடிக்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார். இவன் சோர்ந்து போய் படுக்கிறான், இவன் பயந்து போய் படுக்கிறான், இவன் கர்த்தருடைய சமூகத்தை விலகி போய் படுக்கிறான். நான் நல்லவன் இல்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவரே அதை நினிவேவை அழிப்பேன் என்று சொன்னார், ஆனால் அழிக்கல. இப்போ அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி மறைந்திருந்து கொண்டு பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா 1,14,000 பேர், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல, ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதவிக்கிறாயே. அவன் சோர்ந்து போய் படுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை விலகி போய் படுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை வேணாம், நான் அந்த பகுதி போக மாட்டேன், இங்க போய் ஊழியம் செய். இல்லை நான் அங்கே போகட்டும் ஆண்டவரே. மோசே ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவன் பார்த்து சொல்லுகிறார், நீ இங்க போப்பா. இவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் எதிரில் இருக்கிற இந்த பட்டணத்துக்கு போகணுமா. ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் அடிச்சு புசிப்பா. அவர் சொல்ற அப்படி அல்ல ஆண்டவரே, இது தீட்டு என்று சொல்லுகிறான். இன்னைக்கு அநேகர் அதைத்தான் சொல்லுகிறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நீங்கள் அப்படியே செய்கிற போது அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் மாறி செய்கிற போது உங்கள் குடும்பத்திற்கே ஒரு பிரச்சனை வரும். நீங்க செய்கிற சாதுரியமான காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும். கர்த்தர் சொன்ன, உன்மேல நான் நோக்கமாய் இருக்கிற போது என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுகிற போது ஆலோசனையை நீங்க என்ன செய்ய அள்ள தட்டிட்டு வேறொரு திசைக்கு போகிற போது அங்கே ஒரு பிரச்சனை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சிங்கம் எதிர்படும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு உபத்திரவங்கள் வரும். ஆனால் நான் அல்ல கர்த்தாவே, நீர்தான் என்னை விலக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து வேலியடைத்து பாதுகாப்பார். ஒன்று செடியிலே, இரண்டாவது மடியிலே, மூன்றாவது அடியிலே. அல்லேலூயா. அவன் அடியிலே போய் படுத்துக் கொள்ளுகிறான். எனக்கு எத்தனை பேருக்கு யாருக்கும் தெரியாம போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஒளிந்து கொண்டிருந்த ஆதாமை கர்த்தர் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஒருவேளை ஒளிஞ்சது கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா அந்த இடத்திலிருந்து ஓடிட்டே இருந்தான். வனாந்திரத்தில் ஓடி இருந்த ஆகாரை போய்த்து பார்த்து கேட்கிறார், ஆகாரே நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிற? ஓடின ஓட்டம் முடியவில்லை. ஒரு இடத்துல போய் எரிகோவின் கல்லில் பெயர் கூட இல்லாத ஒரு இடத்துல அவன் எரிகோவில் உட்கார்ந்து கொண்டான். உட்கார்ந்து கொண்டிருக்கிறவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். உட்கார்ந்து கொண்டு அவமானம் தாங்க முடியாம நீங்க போய் படுத்துக் கொண்டிருந்தாலும், 38 வருஷமாய் ஒரே இடத்துல படுத்திருந்தாலும் கர்த்தர் அவனை தேடி வந்து கேட்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா.
நம்முடைய படுக்கை இன்னைக்கு மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அது என்ன படுக்கையாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட படுக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நேராக வலிக்கிற மாதிரி கையை உயர்த்தி. உங்கள் கை எப்போ வலிக்குதோ அதுதான், கையை வலிச்ச உடனே இறக்கிறாதுங்க. இந்த வலியிலும் நான் கையை உயர்த்துவேன்னு சொல்கிறீங்க, அது பலியாக மாறிடும், அது பலியாக மாறிடும். இதுவரையிலும் நான் படித்தப்பா, பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், தூக்கம் வருது, வச்சிடலாம் நினைக்கிறேன். தூக்கம் வரும்போது நீங்க கண்களை கழுவிட்டு, முகத்தை கழுவிட்டு வந்து பைபிள் படிக்கிறீங்க பாருங்க, அது பலியா மாறிடும். முட்டி போட்டு ஜெபம் பண்றோம், முட்டி வலிக்கும் போது, எழுந்தெல்லாம் நினைக்கும் போது, இன்னும் ஒரு நிமிஷம் முட்டி போடலாம் நினைக்கும் போது, இன்னும் ஒரு நிமிஷம் முட்டி போட்டு ஜெபிக்கிறீங்க பாரு, அதுதான் பலியா மாறிடும். என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கிறேன், இல்ல இல்ல, உன் திராணிக்கு மேலாய் நீங்க விதைக்க முற்படுறீங்க பத்தியா, அதுதான் பலியா மாறிடும். உங்க பலியை கர்த்தர் விரும்புகிறார். உங்க பலியை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. உங்க படுக்கை மாறப்போகுது, உன் படுக்கை மாறப்போகுது, உங்க படுக்கை மாறப்போகுது, உங்க படுக்கை மாறப்போகிறது. அது எப்பேற்பட்ட படுக்கையா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட படுக்கை, ஒருவேளை அவமானத்தின் படுக்கை, ஒருவேளை வெட்கத்தின் படுக்கை, ஏளனத்தின் படுக்கை, கண்ணீரின் படுக்கை, வியாதியின் படுக்கை, தரித்திரத்தின் படுக்கை, சோம்பலின் படுக்கை, எல்லா படுக்கையும் நீ இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த கடைசி ஜெபத்தை கூட படுத்த நிலைமையில ஜெபிக்காதீங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவே என் படுக்கை மாறட்டும் கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. அப்பான் கூப்பிடுவதை காட்டிலும், பிதாவே கூப்பிடுவதை காட்டிலும், ஆண்டவரே கூப்பிடுவதை காட்டிலும் இயேசுவே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில தான் அற்புதம், இயேசுவின் நாமத்தில தான் ஜெயம், இயேசுவின் நாமத்தில தான் விடுதலை, இயேசுவின் நாமத்தில தான் மகத்துவம், இயேசுவின் நாமத்தில தான் ராஜரிகம், இயேசுவின் நாமத்தில தான் பாதாளம் நடுங்கும். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே என் படுக்கை மாறட்டும்பா, என் படுக்கை மாறட்டும், என் படுக்கை மாறட்டும், என் படுக்கை மாறட்டும். நான் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுக்கிற அனுபவத்துல யாராவது இருப்பீங்கன்னா உங்க படுக்கை மாறப்போகுது. கர்த்தர் சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடமா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ தான் அபிஷேகம் பண்ணணும், யெகோவா அபிஷேகம் பண்ணணும், அசகேல் அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். உன் பிரயாணம் ரொம்ப தூரம், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பராக்கிரமசாலியா இருந்த, நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்த, நல்லா போராடிட்டு இருந்த, ஆனா உலகத்தின் மேல போயிட்டியம்மா, உலக ஆசையில போயிட்டீங்களே ஐயா, உலக ஆசையில போயிட்டிய தம்பி. இந்த காலவேளை கர்த்தர் சொல்றா, உன் படுக்கை விட்டு எழுந்திருப்பா, உன் படுக்கை மாற போகுது. உன்னை கொண்டு நான் பெரிய பராக்கிரமசாலியா மாத்த போறேன், உன்னை கொண்டு பெரிய அற்புதமான காரியத்தை செய்ய போகிறேன். உன் படுக்கை மாறணும்னா நீ கர்த்தருடைய சமூகத்துல சொல்லு. வாலிப தம்பியே, வாலிப சகோதரனே, அன்பான தகப்பன்மாரே, இந்த வயதான காலத்துல கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்திரு, நீ பராக்கிரமசாலி, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரிலே எனக்கு குறைவு உண்டு. உங்க படுக்கை மாறணும், உங்க படுக்கை மாறணும். மூன்றாவது பார்த்தோம், அவன் கடலின் அடியில, கப்பலின் அடியில போய் படுத்து கொண்டான். ஆனா ஒரு காரியத்தை செஞ்சான், ஆழத்திலிருந்து கூப்பிட்டான், ஆழத்திலிருந்து கூப்பிட்டான். சத்தமா கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் சத்தமா கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. ராகேலின் சத்தம் ராமாவில கேட்டது, ராகேலின் அழுகுரல் ராமாவில கேட்டது. உங்கள் சத்தம் பரலோகத்துல கேட்கட்டும். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை எழுப்பும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை மாற்றும் இயேசுவே, என்னை மாற்றுங்கப்பா. என் படுக்கை மாறட்டும்பா, என் படுக்கை மாறட்டும்பா, என் படுக்கை மாறுவதாக, என் படுக்கை மாறட்டும். ஹல்லேலூயா. என் படுக்கை மாறுவதாக. இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உங்களை பார்த்து 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதத்தையும் முடிக்க இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்திருக்கிற உங்களை ஒரு கையளவு மேகத்தை கொண்டு, ஒரு கையளவு மேகத்தை கொண்டு ஒரு பெரும் மழையை உங்க குடும்பத்தில் அவர் வர்ஷிக்க போகிறார். எல்லாம் கரங்களை தட்டி, ஆண்டவரே என் மேல ஒரு மழை பெய்யட்டும், ஒரு பெருமழையின் இறைச்சல், ஒரு பெருமழையின் இறைச்சல். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. ஒரு பெருமழையினுடைய இறைச்சல் எங்கள் சபை கேட்கட்டும், எங்கள் குடும்பம் கேட்கட்டும், எங்கள் பட்டணம் கேட்கட்டும். படுக்கை மாறட்டும் ஆண்டவரே, என் படுக்கை மாறுவதாக.
எத்தனை வருஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க படுக்கையை கர்த்தர் மாற்றி அனுப்புவார். உங்க தோல்வியின் படுக்கையை மாற்றுவார். உடைக்கப்பட்டு கண்ணீரோடு வந்திருக்கிற நீ, ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீர் பலியாய் மாறிடுமா? உறக்க சத்தமாய் ஜெபிக்கிற போது அந்த சத்தம் பலியாய் மாறிடும். பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாத ஒரு பெண்மணி ராகேல், அவள் சந்ததிக்காக அழுகிறாள். அவளுடைய சத்தம் ராமாவில் கேட்டதாம். ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாத ஒரு பெண் அவள் அழுதாள். 12 கிலோமீட்டருக்கு அந்த புறத்தில் இருக்கிற ராமாவிலே அவருடைய சத்தம் கேட்டவுடனே பரலோகத்திலிருந்து ஒரு பதில் வருகிறது. அவளுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இந்த காலவேளையிலே உங்கள் சத்தம் உயர்த்தப்படுமானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சத்தம் பலியாய் மாறி உன் சத்தம் சந்ததியை தீர்மானிக்கும். உங்க சத்தம் ஒரு சபையை தீர்மானிக்கும். உங்க சத்தம் சமுதாயத்தை மாற்றும். உங்க சத்தம் உங்க குடும்பத்தை மாற்றும். உங்க சத்தம் உங்க பிள்ளையை மாற்றும். உங்க சத்தம் உங்களை மாற்றும். உங்கள் சத்தம் உன் பிள்ளையை மாற்றி உன் பிள்ளையினுடைய கீழ்ப்படியாம மாறி உன் கணவனுடைய அபிஷேகம், இழந்து போன அபிஷேகம் எல்லாவற்றையும் மாற்றி அந்த சத்தம் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். உங்கள் சத்தம் உங்களை தீர்மானிக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. என் படுக்கை மாறட்டும் ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சுஸ்தமாக விரும்புகிறாயான்னு ஆண்டவர் கேட்டார். நம்முடைய விருப்பத்திலையும் நம்முடைய வாஞ்சையிலையும் நம்முடைய தாகத்திலும் தான் இருக்கிறது. நம்முடைய தாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அநேகர் விரும்புவதில்லை, வாழ்க்கையில மாற்றத்தை விரும்பவில்லை, இருக்கிற மாதிரியே இருந்துட்டு ஆசீர்வாதத்தை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல, நீ விரும்புகிறாயா? உன் படுக்கை மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நான் விரும்புகிறேன். சொல்லுங்க எல்லாம் வாய்களை திறந்து, நான் விரும்புகிறேன் அப்பா. நான் எழும்ப விரும்புகிறேன். நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். நமக்கு ஒரு தெளிவு வேணும். என்னன்னா, நம்ம படுக்கையில இருக்கமா எழும்பி இருக்கிறோமானே நமக்கு தெரியணும் முதல்ல. ஹல்லேலூயா. படுக்கையில் இருக்கவங்க எழும்பணும், எழும்பினவங்க பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இருள் நிறைந்த உலகத்துல, இருள் நிறைந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எழும்பு, நீ பிரகாசி. ஹல்லேலூயா. படுக்கை, அருமையான தேவ மனிதர்கள், எவ்வளவு வேதத்துல சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட சில சமயம் படுக்கையில போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை தட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. சூரை செடி கீழே படுத்திருந்தார். செடி கீழே படுத்திருந்தார். மடியில போய் படுத்துட்டாரு பாவத்துல. அது மாத்திரமல்ல, தட்டு கப்பலின் அடித்தட்டுல போய் படுத்துட்டாரு. ஆனா கர்த்தர் அவள் படுக்கையெல்லாம் மாற்றி அவளை மீண்டுமாக எழுப்பினார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில படுத்திருக்கிறாங்க நீங்க பார்க்கிறீங்கப்பா. படுக்கை எழுப்பி, நீ எழுப்பி பிரகாசின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எழும்பணும், பிரகாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எழும்பணும், பிரகாசிக்கணும். அப்பதான் தேவனுடைய மகிமையை இந்த பூமியில நம்ம கொண்டு போக முடியும். நம்முடைய குடும்பத்துல கொண்டு போக முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். கர்த்தர் நம்மை கொண்டுதான் அதை செய்வார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல கால வேளைக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜூலை மாதத்துல 27ஆம் தேதி வரைக்கும் கர்த்தரை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நீங்க விரும்புறது, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை, நாங்கள் எழும்பணும், பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்க அப்பா. இந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு கூட்டம் சேனையா எழும்பணும், பிரகாசிக்கணும் நீங்க விரும்புறீங்க அப்பா. அந்த கூட்டத்துல எங்களையும் சேர்த்துக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த நிலைமையில படுத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த வல்லமை, படுக்கையை மாற்றி போடுகிற வல்லமை கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த விருப்பத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த
உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேசின அருமையான ஊழியரை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord.